இந்த வீடியோவில் பைத்தானோட இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்க ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எந்த யூனிட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டு ரொம்ப ஈஸி தான். ஓகே, இதில் பேசிக்ஸ் ரொம்ப இதாக இருக்கும். இதனால் ஃபஸ்ட் யூனிட் வந்து படிச்சுக்கோங்க. அதில் என்னென்ன கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்கு, அதோட அல்காரிதம். சரி, ஓகே. அடுத்து என்னது டவர் ஆஃப் ஹனாய். அடுத்து ஃப்ளோ சார்ட்டு, அதை பற்றி டீட்டெயிலாக எழுதணும். அடுத்து அல்காரிதம்னா என்ன அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து சூடோ கோட்னா என்னன்னு சொல்லி எழுதணும். அடுத்து இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம். ஓகே, லாஸ்ட் மினிட்ல இந்த கொஷினை தயவு செஞ்சு படிக்காமல் வந்து போயிடாதீங்க. அடுத்து 5th யூனிட் வந்து படிச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைல்ஸு, ஹேண்ட்லிங் எக்ஸப்ஷன், அடுத்து இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம் 5th யூனிட்டில் உள்ளது. ஓகே, அடுத்து எல்லா இதுலேயுமே இந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து எல்லா இதுலேயுமே இந்த காமனாக வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்த யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டு லிஸ்ட்டு, டியூப்பிள், சார்ட்டு அண்டு செலெக்ஷன் அண்ட் இன்சர்ஷன். செலெக்ஷனும் இன்சர்ஷன், இன்சர்ஷன். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டில் டிசிஷன் மேக்கிங் அண்டு கண்டிஷன் லூப்பு. அடுத்து இட்ரேஷன், அதில் உள்ள லூப்பிங். அடுத்து ஸ்ட்ரிங்ஸு. ஓகே, எல்லா இதுலையும் என்ன சொல்லியிருக்கேன், அந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராமும் வந்து பார்த்துக்கோங்கன்னு இருக்கேன். அடுத்து செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூ அண்டு டேட்டா டைப்ஸு, இன்டர்ப்ரேட்டரு, ஆப்ரேட்டர். ஓகே, இந்த யூனிட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட் படிங்க, அடுத்து 5th யூனிட், அடுத்து 4th யூனிட், அடுத்து 3rd யூனிட், அடுத்து 2nd யூனிட். இந்த ஆர்டரில் வந்து படிங்க. ஓகே, கொஷின்ஸ் வந்திருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷன்